இந்த அரங்கில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் தோழர் உஞ்சை அரசன் அவர்களோடு நெருக்கமாக உரையாடியவர்கள்தான், உறவாடியவர்கள்தான். ஒவ்வொருவரும் அவரை பற்றி பேச வேண்டும் என்கிற ஆவலோடு அல்லது ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். 5:30 மணிக்கு நாம் தொடங்கினோம். 8:30 மணியை கடந்து விட்டது. எல்லோரையும் பேச வைக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். நேரம் இடம் தரவில்லை. ஆகவே தோழர்கள் பொறுத்தருள வேண்டும். தோழர் உஞ்சையரசன் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையில் மருத்துவமனையிலே அனுமதிக்கப் பெற்று 3 வார காலம் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தார். எப்படியும் மீண்டு வந்துவிடுவார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருந்தோம். ஆனால் அவரை நாம் இழக்க நேர்ந்து விட்டது. இன்னும் அவர் நம்மிடம் இல்லை என்று எண்ண முடியவில்லை, நம்ப முடியவில்லை. இந்த அரங்கிலே கூட அரங்கம் நிறைந்திருந்தாலும் அவர் இல்லை, அவருடைய கண்டிப்பு குரல் இங்கே ஒலிக்கவில்லை என்பது வெறுமையாக இருக்கிறது. அதை மனம் ஏற்க மறுக்கிறது. அவர் இருப்பதை போன்ற உணர்வுதான் இன்னும் இருக்கிறது. தலைமை அலுவலகம் சென்றால் அவர் இல்லை என்பது அந்த அரங்கமே, அம்பேத்கர் திடலே வெறிச்சோடி போய் கிடப்பது போல் தோன்றுகிறது. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு பொறுப்புணர்வோடு செய்யக்கூடிய ஒரு பொறுப்புள்ள தோழராக அவர் களப்பணி ஆற்றினார். ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அவரோடு முரண்பாடுகள் எழுந்து அதனால் விவாதங்களும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் கடுமையாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர் என்பதை நாம் அறிவோம். அதே நேரத்தில் மிகுந்த வாஞ்சையோடும் பழகக்கூடியவர், எந்த ஈகோவும் இல்லாதவர். சில நேரங்களில் அவருடைய அணுகுமுறை கடினமானதாக இருக்கலாம். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே அவற்றை மறந்து விடுவார். உடனே தொடர்பு கொண்டு அவர்களை சமாதானப்படுத்துவார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் அவரோடு எந்த அளவுக்கு நட்பு இருந்ததோ அந்த அளவுக்கு சில கசப்பும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் அவர் இல்லை என்பது அனைவருக்குமே ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருப்பதை உணர்த்துகிறது. அவருடைய அடக்க நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய தோழர்கள் பல்லாயிரக்கணக்கிலே வந்து பங்கேற்றார்கள். ஒவ்வொருவரும் மனம் உடைந்து அழுததை நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு அவருடைய நட்பு ஒரு பெரும் தாக்கத்தை நம்மிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் சாதி உணர்வின் அடிப்படையில் இந்த இயக்கத்தில் இணைந்தவர் அல்ல. பதவி பரிசு கருதி குறுக்கு வழியிலே புகழை ஈட்டிவிட முடியும், பொருளை ஈட்டிவிட முடியும் என்று கருதி இந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்ளவில்லை. எனக்கும் அவருக்கும் அறிமுகம் ஏற்படுவதற்கு முன்பே அவர் அரசியல் களத்தில் இருந்தவர். தோழர் ரவிக்குமார் அவர்கள் அதை இங்கே எடுத்துரைத்தார். தலித் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளராகத்தான் எனக்கு அவர் முதலில் அறிமுகமானார். மனுஷங்க என்கிற இதழின் ஆசிரியராகத்தான் எனக்கு அவர் அறிமுகமானார்.
ஒரு படைப்பாளர் என்கிற முறையில்தான் எனக்கு அவர் அறிமுகமானார். கவிஞர், எழுத்தாளர் என்கிற ஒரு படைப்பாளர் என்கிற முறையில்தான் எனக்கு அவர் அறிமுகமானார். என்னை சந்தித்த பிறகு அவருடைய அரசியல் களமும் அரசியல் அணுகுமுறையும் மிக விரைவாக மாறியது. உடனடியாக அவர் தன்னுடைய கடந்த கால அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு இந்த இயக்கத்திலே இணைந்து கொள்ள வேண்டும், திருமாவளவனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று துணிந்து முடிவெடுத்தார். எல்லோரும் அதை இங்கே நினைவு கூர்ந்தனர். இடதுசாரி இயக்கத்திலே ஈடுபாடு கொண்டு உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான அரசியலை உரையாடலுக்கு உட்படுத்தியவர். அதுவும் தஞ்சை போன்ற டெல்டா மாவட்டங்களில் இடதுசாரி இயக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் அவ்வளவு இலகுவாக மாறிவிட மாட்டார்கள். வேறு எந்த இயக்கத்திலும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அந்த அளவுக்கு டெல்டா மாவட்டங்களிலே இடதுசாரி அரசியல் ஒரு வலுவான பிணைப்பை கொண்டிருந்தது. யார் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் அந்த சிபிஐ அல்லது சிபிஐஎம் அல்லது சிபிஐஎம்எல் போன்ற இயக்கங்களிலே இருப்பவர்கள் அந்த இயக்கத்தை வெகுவாக நேசிப்பார்கள். அவ்வளவு பிடிப்பு இருக்கும். அவ்வளவு எளிதாக அந்த பகுதிகளில் இடதுசாரி இயக்கங்களை விட்டு வெளியேறி வேறு இயக்கங்களில் தங்களை இணைத்துக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு களத்தில் என்னை சந்தித்த பிறகு தோழர் உஞ்சை அரசன் அவர்களின் நடவடிக்கைகளில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. மிக விரைவாக அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டார், அடையாளப்படுத்திக் கொண்டார். தோழர் ரவிக்குமார் போன்றவர்களை எல்லாம் நான் சந்தித்த காலத்தில் உங்களை போன்றவர்கள் வெளியே இருக்கக்கூடாது, இந்த அரசியல் களத்தில் இணைந்து செயல்பட வேண்டும், மக்களிடம் நாம் போக வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் பொத்தாம்புதுவிலே வைப்பது உண்டு. அதிலும் குறிப்பாக கருத்தியல் வலிமை பெற்றவர்கள் தலித் அரசியல் களத்திற்கு தேவைப்படுகிறார்கள். இடதுசாரி அரசியலில் பக்குவம் பெற்றவர்கள் தலித் விடுதலைக்கான அரசியல் களத்திற்கு தேவைப்படுகிறார்கள். இதை நான் முழுதுமாக உணர்ந்தேன். அந்த அடிப்படையில் தான் ஒரு நிகழ்விலே தோழர் உஞ்சையரசன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்விலே நான் வேண்டுகோள் வைத்தேன். நீங்கள் எல்லாம் இப்படி புரட்சிகரமாக பேசுகிறீர்கள், முற்போக்காக சிந்திக்கிறீர்கள், பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையை பற்றி சிலாகித்து பேசுகிறீர்கள். ஆனால் யார் இந்த மக்களை அமைப்பாக்குவது? எங்கோ ஒரு மூலையில் உட்கார்ந்து உரையாடினால் போதுமா? ஏதோ ஒரு இதழில் எழுதினால் போதுமா? அது எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும்? அவற்றையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வீதிக்கு வாருங்கள், மக்களை சந்திப்போம், அவர்களை அரசியல்படுத்துவோம், பதவியை உதறி எறிந்துவிட்டு வாருங்கள் என்று நான் பேசினேன். அப்போது நானும் ஒரு அரசு ஊழியர் தான். அரசு ஊழியராக இருந்து பதவியை துறந்த நேரம் அது. தடய அறிவியல் துறையில் அன்றைக்கு அறிவியல் உதவியாளர் என்கிற பொறுப்பு, இன்றைக்கு அது இளநிலை அறிவியலாளர், சயின்டிஸ்ட் என்று அழைக்கப்படுகிற ஒரு பொறுப்பு, ஜூனியர் சயின்டிஸ்ட். பொது ஜூனியர் சயின்டிபிக் ஆபீசர் என்று அந்த பொறுப்புக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே நான் இருந்தேன். ஒரு அரசு ஊழியராக இருந்து ஓரளவுக்குத்தான் மக்களிடத்திலே போக முடியும். அதை தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தால்தான் மக்களை சந்திக்க இலகுவாக இருக்கும் என்பதை
பொத்தாம்புதுவிலே ஒரு வேண்டுகோளாக வைத்தேன். உடனே அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நம்பவில்லை. உடனே அவர் அந்த முடிவை துணிந்து எடுப்பார் என்று நான் நம்பவில்லை. ஆனால் சில மாதங்களில் அவர் தன்னுடைய ஆசிரியர் பணியை துறந்துவிட்டு இந்த இயக்கத்திலே தன்னை முழுமையாக முழுநேர பணியாளராக இணைத்துக் கொண்டார். அந்த நாளிலிருந்து அவருடைய இறுதி மூச்சு வரையில் இயக்கம் 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 என்பதாகவே இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. ஆசிரியர் அமைப்பினரோடு பிரச்சனையா? தோழர், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள், நான் பேசிக் கொள்கிறேன். அப்படி அவர் சொல்லுகிற போது எனக்கு ஒரு பெரிய பலம் கிடைப்பது போன்ற உணர்வு எழும். என் வேலையை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் இருக்கிறார் என்று. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையா? தோழர், நீங்கள் பேசுங்கள், நானும் பாவரசும் பார்த்துக் கொள்கிறோம். சேக்குவேராவை உடன் வைத்துக் கொள்கிறோம். பாலசிங்கம் இருந்தால் அழைத்துக் கொள்கிறோம். இப்படி சொல்லுவதற்கான ஒரு பொறுப்பாளராக அவர் இருந்தார். ஒவ்வொரு அணியிலும் ஏராளமான பிரச்சனைகள். ஒவ்வொருவரையும் சமாதானப்படுத்துவதற்கே பல மணி நேரம் ஆகும். மகளிர் அணி பிரச்சனையா? நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் அதை பொருட்படுத்த வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கள். இப்படி அவர் சொல்லுகிற போது எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். அந்த வேலைகளை அவரே பார்த்துக் கொள்வார். மகளிர் அணியில் பல்வேறு குழப்பங்கள் பிரச்சனைகள் வருகிற போதெல்லாம் மணிக்கணக்கிலே அமர்ந்து அவர்களோடு உரையாடி பெண்களிடத்திலே ஒரு ஒற்றுமையை உருவாக்குகிற பணிகளை அவர் மேற்கொண்டார். ஒவ்வொரு அணியிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏராளம் வந்திருக்கின்றன. கலை இலக்கிய பேரவையா? அந்த தோழர்களை எல்லாம் அழைத்து பேசுகிற பொறுப்பு. ஏதாவது ஒரு கூட்டம் அந்த அரங்கில் அம்பேத்கர் திடலில் நடந்து கொண்டே இருக்கும். நான் ஊர் சுற்றிக் கொண்டிருப்பேன் அல்லது மக்களிடம் இருப்பேன். அம்பேத்கர் திடலில் தேடி வருகிற தோழர்களை சந்திப்பதும், அவர்களின் பிரச்சனைகளை கேட்பதும், அவர்களோடு உரையாடுவதும், அவர்களுக்கான வழிகாட்டுதலை தருவதும் போன்ற பணிகளை மேற்கொண்டு செய்தார் என்பதை நினைத்து பார்க்கிறோம். செயற்குழு கூட்டமாக இருந்தாலும், உயர்நிலைக்குழு கூட்டமாக இருந்தாலும், அல்லது முன்னணி பொறுப்பாளர்களிடையே கலந்தாய்வு செய்கிற கூட்டமாக இருந்தாலும் அவர் கைகளில் தான் மினிட்ஸ் புக் இருக்கும். உடனே அந்த பதிவேட்டை கையில் எடுத்துக் கொள்வார். எல்லா நிகழ்வுகளையும் ஒரு வரிவிடாமல் ஒவ்வொருவருடைய பேச்சையும் பதிவு செய்து கொண்டே வருவார். யார் யார் என்ன பேசுகிறார்கள் என்பதை பதிவு செய்வார். அவற்றையெல்லாம் தொகுத்து எனக்கு உடனே அந்த இடத்தில் சம்மப் செய்வார். இன்னன்னார் பேசியிருக்கிறார்கள் என்று, என்னென்ன பேசியிருக்கிறார்கள் என்று. தீர்மானங்களை எழுத வேண்டுமே என்கிற போது தோழர் ரவிக்குமார் இல்லாத நேரங்களில் அந்த தீர்மானங்களை உடனடியாக எழுதக்கூடியவராக, எழுதிய இடத்திலே காட்டி ஒப்புதல் பெறக்கூடியவராக தோழர் உஞ்சை அரசன் பெரும் துணையாக இருந்தார். ஒரு நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன அஜெண்டா என்பதை உடனே அமர்ந்து ஒரு பக்கத்தில் 1, 2, 3 என்று வரிசைப்படுத்தி எழுதி, இதை நாம் பேச வேண்டும், இதை நாம் விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று குறிப்புகளோடு கொண்டு வந்து கையிலே ஒப்படைப்பார். இத்தனை ஆண்டுகள் நாம் நடத்திய செயற்குழு கூட்டங்களின் நிகழ்குறிப்புகள் அனைத்தும் அவர் கைப்பட எழுதிய ஆவணங்களாக நம்மிடையே இருக்கிறது. நாம் எழுதிய தீர்மானங்கள் அனைத்தும் அவர் கைப்பட எழுதிய ஆவணங்களாக நம்மிடையே இருக்கிறது. மாவட்ட அளவிலான பிரச்சனைகள், பொறுப்பாளர்களுக்கு இடையிலான உட்கட்சி முரண்கள், இவற்றையெல்லாம் தலைவரிடம் கொண்டு போய் கொட்ட வேண்டாம்,
நாம் பேசிக்கொள்வோம் என்று அவர்களை இழுத்துக்கொண்டு ஒரு பக்கம் போய்விடுவார். இதனால்தான் அவர் இன்மை என்பது, அவர் இல்லாத நிலை என்பது நமக்கு ஒரு பெரிய வெறுமையாக இருக்கிறது. அவர் இந்த அளவுக்கு செய்வதற்கு எது காரணம்? அவர் உள்வாங்கிய அரசியல்தான் காரணம். கருத்தியல் ரீதியாக அவரிடம் இருந்த புரிதல் தான் காரணம். ஒவ்வொரு முறையும் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் போது தோழர் உஞ்சையரசன் அவர்களும் பாவரசு அவர்களும், இன்றைக்கு தலைமை நிலைய செயலாளர்களாக இருக்கிற பாலசிங்கம், இளஞ்சேக்குவேரா போன்றவர்களும், தம்பி வன்னியரசு போன்றவர்களும் உடன் இருந்து மிகுந்த ஒத்துழைப்பை நல்கியிருக்கிறார்கள். அதில் உஞ்சையரசன் பங்களிப்பு என்பது மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு ஒரு உயர்ந்த பங்களிப்பாக இருந்திருக்கிறது. சில நேரங்களில் என்னிடம் அவர் கடிந்து கொள்வார். 10 மணிக்கு மேல் யாரையும் சந்திக்காதீர்கள் என்று என்னிடத்தில் வந்து கடினமாக பேசுவார். நிகழ்ச்சிகளுக்கு அழைத்தால் ஏன் போகிறீர்கள் என்று கடிந்து கொள்வார். நானும் அவரிடத்திலே கோபத்தை வெளிப்படுத்துவேன். எல்லோர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீறுகிறவர்கள், வரம்பு மீறுகிறவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவார். அதிலே நான் தயக்கம் காட்டுவேன், அல்லது வேண்டாம் என்று மறுதளிப்பேன், அல்லது அலட்சியப்படுத்திவிட்டு போவேன். இதுபோன்ற சம்பவங்களில் தான் அவருக்கும் எனக்கும் முரண்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் கட்சியை மறுசீரமைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உந்துதல் தான். நீங்கள் இதை பேச வேண்டாம், நான் பேசிக்கொள்கிறேன், நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று பல பிரச்சனைகளை அவர் கையாண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நம்மிடையே இல்லை. தோழர் யூசுப் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த நேரத்தில், கொரோனாவில் அவரை இழந்த நேரத்தில் நாம் மிகுந்த துயரத்தை அடைந்தோம். அதற்கு அடுத்தபடியாக முன்னணி பொறுப்பாளர்களாக விளங்கிய தோழர்களுள் தோழர் உஞ்சையரசன் இன்றைக்கு நம்மிடையே இல்லை. உஞ்சையரசன் அவர்கள் நம்மிடையே இல்லை என்பது மிக எளிதில் கடந்துவிடக்கூடிய ஒன்றாக இல்லை என்பதுதான் இந்த கூட்டம் நமக்கு உணர்த்துகிற உண்மை. ஒரு இயக்கம் கருத்தியல் வலிமையுள்ள ஆளுமைகளை கொண்ட இயக்கமாக வளருகிற போதுதான் அது தொடர்ந்து தலைமுறை விட்டு தலைமுறை பயணிக்கக்கூடிய வலிமை பெற்றதாக மாறும். ஒரு தனிநபரை மையப்படுத்தி மட்டுமே இயக்கம் நீண்ட தூரம் பயணித்து விட முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆளுமைகள் ஏராளம் உண்டு. ஒப்பீட்டளவிலே பிற கட்சிகளோடு பார்க்கிற போது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தோழர் ரவிக்குமார், தோழர் உஞ்சை அரசன், இப்படி கருத்தியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய, வழிநடத்தக்கூடிய, தலைமைக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய ஆளுமைகளை நாம் பெற்றிருக்கிறோம். செயற்பாட்டு தளத்தில் எவ்வளவு வீரியம் தேவைப்படுகிறதோ அதை போல கருத்தியல் தளத்திலும் நமக்கு தெளிவும் உறுதியும் கூடுதலாக தேவைப்படுகிறது. இதுவரையில் உஞ்சையரசன் அவர்களுக்கும் இயக்கத்தின் தலைவர் என்கிற முறையில் எனக்கும் கருத்தியல் அடிப்படையில் முரண்பாடு வந்ததே இல்லை, எழுந்ததே இல்லை. அவருடைய எழுத்துக்களும் அவருடைய கவிதைகளும் எவ்வளவு வலிமையானவை என்பதை நீங்கள் படித்திருப்பீர்கள், கவிதைகளை கேட்டிருப்பீர்கள்.
அதற்கு அவருடைய அரசியல் பின்புலம்தான் காரணம். என்னை கடுமையாக பலரும் அவதூறு செய்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றுதான், இதற்கெல்லாம் நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அவர்களை எப்படி கையாள வேண்டுமோ அப்படி கையாளுவோம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுவார். அவருடைய கட்டுரைகள் நம்முடைய இதழ்களிலே வருவதை விட இடதுசாரிகளின் இதழ்களில் வந்திருக்கின்றன, தமிழ்மண் இதழிலும் வந்திருக்கின்றன. அபாண்டமான அவதூறுகளை தலைமைக்கு எதிராக பலர் பரப்பினார்கள். ஒரு சில கட்டுரைகளை இங்கே நான் இப்போது படித்து பார்த்தேன். அவர் எந்த அளவுக்கு தெளிவானவராக இருக்கிறார் என்பதை அந்த கட்டுரைகள் நமக்கு இன்னும் ஆழமாக புலப்படுத்துகின்றன. தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமிழ்மண் இதழிலே தந்தை பெரியார் அவர்களை பற்றி எழுதிய விமர்சன கட்டுரைகளை அன்றைக்கு பலர் கடுமையாக விமர்சித்தார்கள். தோழர் ஆமார்க்ஸ் போன்றவர்கள் மிக கடுமையாக விமர்சித்தார்கள். அப்படி விமர்சித்தவர்கள் எல்லாம் தோழர் ரவிக்குமார் அவர்களை கூட விட்டுவிட்டார்கள், என்னை குறிவைத்து கடுமையாக தாக்கினார்கள். திருமாவளவன் எப்படி ரவிக்குமாரை எழுத அனுமதிக்கிறார், எப்படி அவர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார், ஒருபடி மேலே போய் தோழர் மார்க்ஸ் அவர்கள் என்னை ஒரு பாசிஸ்ட் என்றே எழுதினார். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் தோழர் உஞ்சையரசன் அவர்கள் அவருக்கு விடையளிக்கக்கூடிய வகையிலே மிகச் சிறப்பான ஒரு விமர்சன கட்டுரையை எழுதியிருக்கிறார். அது வெளியாகி இருக்கிறது. நெல்லையிலே நடைபெற்ற மண்ணுரிமை மாநாட்டின் போது இமானுவேல் சேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று தீர்மானம் நாம் நிறைவேற்றினோம். அதேபோல முத்துராமலிங்க தேவருடைய பிறந்த நாள் அல்லது குரு பூஜை அரசு ஏற்று நடத்த வேண்டும் என்கிற தீர்மானத்தையும் இணைத்து அதிலே நாம் நிறைவேற்றினோம். அந்த நேரத்தில் தலித் முரசு போன்ற சில இதழ்களில் என்னை கடுமையாக விமர்சித்து எழுதியிருக்கிறார்கள். நான் அவற்றை எல்லாம் பார்க்கவில்லை. அப்படி விமர்சித்தவர்களுக்கு அவர் எப்படி விடையளித்து கட்டுரை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். திருமாவளவன் எப்படி இன்றைக்கு ஒரு ஆளுமையாக வளர்ந்து வருகிறார், அவரை ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான அடையாளமாக நீங்கள் மாற்ற முயற்சிக்கிறீர்கள், அதையெல்லாம் தாண்டி அவர் தமிழ் மக்களுக்கான தலைவராக மாறி வருகிறார், அவர் வரலாற்றை மாற்றி எழுதுவார் என்று 2007 16 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய கட்டுரை வெளியாகி இருக்கிறது. பின்னவீனத்துவத்தை பேசுகிற மார்க்ஸ் அமைப்பே கூடாது, அமைப்பை கட்டுடைத்தல் வேண்டும் என்கிற கருத்துக்களை முன்மொழிவது திருமாவளவன் இன்றைக்கு இளைஞர்களை ஈர்க்கிற ஒரு ஆளுமையாக வளர்ந்து மக்களை அமைப்பாக்கி வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தான் இந்த பின்னவீனத்துவத்தை பயன்படுத்தி திருமாவளவனுக்கு எதிரான கருத்தை விதைக்கிறார் மார்க்ஸ். உங்கள் எழுத்துக்களை எல்லாம் தாண்டி திருமாவளவனின் முழக்கங்கள் அம்பேத்கரியம், பெரியாரியம், மார்க்சியம், தமிழியம், தமிழ் தேசியம், திராவிடம் ஆகிய கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு பேர் இடியாக இறங்கிக் கொண்டிருக்கிறது, உங்கள் அரசியலை தகர்த்துக் கொண்டிருக்கிறது, அதுதான் திருமாவின் ஆளுமை என்று அவர் அதிலே பதிவு செய்திருக்கிறார். இதெல்லாம் 15-20 ஆண்டுகளுக்கு முன்னால், இப்போது அல்ல. ஒரு தலைமையை மக்களிடத்திலே அடையாளப்படுத்துவதும் அந்த தலைமையின் மீதான நம்பிக்கையை தொண்டர்களிடையே வலுப்படுத்துவதும் அடுத்த நிலையில் உள்ள தலைவர்களுக்கான ஒரு பொறுப்பு. அப்போதுதான் அமைப்பாதல் என்பது வெற்றி பெறும். அந்த தலைமைக்கு துதிபாடுவது என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. தகுதியற்ற தலைமையை உயர்த்தி பிடிப்பது என்பது வேறு.
மக்களுக்குரிய தேவையான தலைமை, உரிய தலைமை என்று வருகிற போது அந்த தலைமையை அடையாளப்படுத்துவதும் அந்த தலைமைக்கு வலு சேர்ப்பதும் ஒவ்வொருவரின் கடமை என்பதை உணர்ந்து அவர் அந்த பணிகளை ஆற்றினார். பெரிய அளவிலே அது பற்றியெல்லாம் என்னிடத்தில் அவர் விவாதித்ததில்லை. ஆனால் அந்தந்த நேரங்களில் யார் யாருக்கு என்னென்ன பதிலடி கொடுக்க வேண்டுமோ அப்படி பதிலடி கொடுக்கக்கூடிய கட்டுரைகளை எழுதியிருக்கிறார், கவிதைகளை எழுதியிருக்கிறார். தோழர் ரவிக்குமார் அவர்கள் ஒரு விழாவை பிறந்த நாளின் போது விழுப்புரத்திலே பொன்னிவளவன், வீர பொன்னிவளவனை வைத்து ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசியதும் கவிதை பாடியதும் எப்போதோ நடந்த ஒரு சம்பவத்திற்காக இப்போது நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று அந்த பொது மேடையிலே அவர் நடந்து கொண்டதும் நம்மை அதிர்ச்சியடைய வைத்தது. இதெல்லாம் அவருடைய ஆளுமைக்கான சான்றுகள். என்னை விட வயதில் இளையவராக திருமாவளவன் இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்தை அமைப்பாக்கக்கூடிய வலிமையான தலைமையை அவர் இங்கே வழங்குகிறார். அதை உறுதிப்படுத்த வேண்டியதும் அதை மையப்படுத்தி மக்களை அமைப்பாக்க வேண்டியதும் நம்மை போன்றவர்களின் கடமை என்பதை உணர்ந்த நிலையில்தான் அவ்வாறு அவர் நடந்து கொண்டார். நீங்கள் கடுமையாக பேசுவதை, கடிந்து பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்களும் பாவரசும் சில நேரங்களில் இப்படி பேசியே சில தோழர்களை நாம் இழக்க நேருகிறது என்று ஒரு முறை நான் வருத்தப்பட்டு சொன்னேன். சில பேருக்கு அப்படித்தான் தோழர் நாம் பேசியாக வேண்டிய தேவை இருக்கிறது. உங்களைப் போல் நாங்கள் இருக்க முடியாது, நீங்கள் இருப்பதைப் போல் இருந்து கொள்ளுங்கள், அவர்கள் வேண்டுமானால் என்னை திட்டுவிட்டு போகட்டும், உங்களை திட்ட வேண்டாம் என்று அதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே நகர்ந்து விடுவார். இந்த முறை நான் 2 வேண்டுகோள், அவருடைய வேண்டுகோளை நான் நிராகரித்தேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தினார். எதையுமே எப்போதுமே அவர் வலியுறுத்தியதில்லை, கட்டாயப்படுத்தியதில்லை. அப்படி விருப்பத்தை சொன்னதும் நான் சொன்னேன், ஏற்கனவே 2 முறை உங்களுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறது, இந்த முறை நாம் வேறு யாருக்காவது தரலாமே என்று சொன்னேன். சரி தோழர் என்று ஒதுங்கிவிட்டார். அவர் ஏதேனும் ஒரு தொகுதியிலே நின்று வெற்றி பெற்றிருந்தால் சட்டமன்றத்தில் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய ஆளுமை அவருக்கு உண்டு. அவர் அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த தோழராகவும் களப்பணி ஆற்றியவர். சட்டமன்றத்திலும் எப்படி தோழர் ரவிக்குமார் அவர்கள் இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றினாரோ, இன்றைக்கு 4 பேருமே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவரும் அப்படி ஒரு வேளை வெற்றி பெற்றிருந்தால், போட்டியிடக்கூடிய வாய்ப்பை தந்திருந்தால் மிகச் சிறப்பாக பணியாற்றியிருப்பார். நான் அப்போது அவருக்கு நிராகரித்து விட்டேன். 2வது, அவர் கள்ளக்குறிச்சிக்கு போக வேண்டும் என்று நான் மேலிட பொறுப்பாளராக அவரை நியமித்த போது அவர் சிரித்துக் கொண்டே சொன்னார், என்னையே நீங்கள் அனுப்புகிறீர்கள், நான் இருந்து மேல் பணியை பார்க்கிறேன் என்று சொன்னார். நானும் சிரித்துக் கொண்டே சொன்னேன், இவ்வளவு காலம் மேல் பணியை பார்த்தது போதும், இந்த முறை களப்பணிக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். அது எனக்கு இன்றைக்கும் நெருடலாக இருக்கிறது. அவர் எனக்கு உடல் சரியில்லை, பயணம் செய்ய முடியாது, என்னால் அந்த களப்பணியை ஆற்ற முடியாது என்று ஒருவேளை சொல்லியிருந்தால் நான் தவிர்த்திருப்பேன். முதல் முறையாக அவரை களப்பணிக்கு செல்லுங்கள் என்று நான் சொன்னேன். களப்பணி என்றால் இந்த தேர்தல் பணி, ஒரு தொகுதிக்கு எல்லோரையும் போல் நீங்களும் ஒரு தொகுதிக்கு பொறுப்பெடுத்து செய்யுங்கள். மேலிட பொறுப்பாளர்களை நியமிக்கிற வேலை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம், நீங்களும் மேலிட பொறுப்பாளர்கள் ஒரு பொறுப்பாளராக செல்லுங்கள் என்று நான் சொன்னேன். அதற்கு அவர் உடனடியாக ஒப்புக்கொண்டார்.
அப்படி போன இடத்தில்தான் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. தோழர்களே, அவருடைய இழப்பை நாம் பேரிழப்பாக கருதுவதற்கு காரணம் அவருடைய கருத்தியல் வலிமையும் செயற்பாட்டு வலிமையும் இயக்கத்தின் மீது அவர் கொண்டிருந்த பற்றுதலும் தலைமையை வலுப்படுத்த வேண்டும் என்கிற உந்துதலும் நமக்கு பேரிழப்பாக இருக்கிறது. அவருடைய புத்தகங்கள் இன்றைக்கு அவசரமாக தம்பி பூவிழியன் மற்றும் கவினி போன்றவர்கள் தொகுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர் இருக்கும்போது இந்த நூல்கள் வெளிவந்திருந்தால் அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார் என்பதை எண்ணி பார்க்கிறோம். உள்ளபடியே ஒரு நல்ல எழுத்தாளர், நிறைய எழுதினால் அவர் இலக்கிய தளத்திலே அரசியல் தளத்திலே இன்னும் வலுவாக காலூன்றி இருப்பார். எந்நேரமும் மக்கள் மக்கள் என்று இயக்க தோழர்களோடு அவர் தொடர்ந்து பணியாற்றியதில் எழுத்து பணி சுருங்கிவிட்டது. தோழர் ரவிக்குமார் அண்மையிலே பேசுகிற போது ஒரு கருத்தை சொன்னார். ஒரு மனிதன் இறக்கிறான் என்றால் அவன் வெறுமன ஒரு மனிதனாக இறந்துவிடவில்லை, ஒரு நூலகம் எரிந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒரு மனிதன் இறந்தால் ஒரு நூலகம் எரிந்து போனது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தின் தொகுப்பாக இருக்கிறான். அவனுடைய அனுபவம் அழிகிறது. மனிதன் அழிகிற போது அவனுடைய அறிவு, அவனுடைய அனுபவம் அழிகிறது. அப்படி பார்க்கிற போது இந்த தலித் விடுதலை அரசியல் களத்திலே தோழர் உஞ்சை அரசன் அவர்கள் ஒரு வேட்கையோடு தான் பயணம் செய்தார், ஒரு தாகத்தோடு பயணம் செய்தார், வெறித்தனத்தோடு களப்பணியாற்றினார். அவருடைய கனவெல்லாம் வலுவான ஒரு இயக்கத்தை கட்டமைக்க வேண்டும், அதற்கு திருமாவளவனோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான். அர்ஜுன் காலையிலே சொன்னதைப் போல இந்த மாவட்ட நிர்வாகத்தை மறுசீரமைப்பு செய்கிற பணிகளை ஆற்றிய போது எனக்கு துணையாக தோழர் உஞ்சை அரசன் அவர்களும் பாவரசு அவர்களும் பாலசிங்கம் அவர்களும் வந்தார்கள். இப்போது விஓசி அந்த அலுவலகத்திற்கு நான் போனால் அது வெறுமையாக தெரிகிறது. தோழர் இல்லை என்கிற போது அந்த அரங்கிற்குள்ளே நுழைகிற போதே ஒரு அதிர்ச்சியை தருகிறது. மணிக்கணக்கிலே உட்கார்ந்து நாங்கள் கடுமையான விவாதங்களின் ஊடாக இந்த பொறுப்பாளர்களை எல்லாம் தேர்வு செய்தோம். பாவரசு அவர்களுக்கும் உஞ்சையரசன் அவர்களுக்கும் அடிக்கடி ஏதேனும் ஒரு சச்சரவு ஏற்படும். நான் கூட இவர்கள் கடுமையான பகை கொண்டு மோதிக்கொள்கிறார்கள் என்று கருதுவேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தால் இரண்டு பேரும் சிரித்து பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்படி மணிக்கணக்கிலே உட்கார்ந்து மறுசீரமைப்பு பணியிலே இந்த 144 பேரையும் நியமனம் செய்வதற்கு அவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. தோழர்களே, எப்படி இந்த மாவட்டங்களை எல்லாம் பிரிக்க போகிறோம்? கவலைப்படாதீர்கள், நான் பிரிக்கிறேன். உடனே 100 மாவட்டங்களாக பிரித்து கொடுத்தார். இல்லை, அதை இன்னும் கூடுதலாக்க வேண்டும், எத்தனையாக பிரிக்க வேண்டும்? கவலைப்படாதீர்கள், நான் பிரித்து தருகிறேன். உடனே அதை உட்கார்ந்து கைப்பட எழுதுவார். ஒத்துழைக்கக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு வேலை வாங்குவார். யாருமே இல்லை என்றாலும் உட்கார்ந்து எழுதிக் கொண்டே இருப்பார். இந்த மாவட்டங்களை பிரிப்பது என்பது சாதாரணமான ஒரு பணி அல்ல.
100 மாவட்டங்களாக உங்களுக்கு வேண்டும், அவ்வளவுதானே, நான் 300 மாவட்டங்களாக, கட்சி மாவட்டங்களாக பிரித்து தருகிறேன் என்று பிரித்து கொடுத்தார். நான் அதன் பிறகு அதை வெவ்வேறு கேட்டகரியாக பிரித்து 144 உயர்த்தினேன். தொடக்கத்தில் அவர், எதற்கு நீங்கள் உயர்த்துகிறீர்கள், வேண்டாம், 2 சட்டமன்ற தொகுதிகளாகவே இருக்கட்டும் என்று மறுதளித்தார். பிறகு நான் விளக்கம் சொன்ன பிறகு அதற்கு உடன்பட்டு முழுமையாக ஒத்துழைப்பு தந்தார். தோழர்களே, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கட்சியில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுக்க வேண்டும், வலுப்படுத்த வேண்டும் என்று உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கருத்தியல் சார்ந்த நிலையிலும் களப்பணி ஆற்றுகிற வகையிலும் இணைந்து செயல்படுவது, இணைந்த ஒரு ஆளுமையாக இயங்குவது என்பது எல்லோருக்கும் வாய்க்காது. கொடுக்கிற வேலையை செய்வோம், சிறப்பாக செய்வோம். உறுப்பினர் சேர்க்கணுமா, சேர்த்து கொடுப்போம். பூத் ஏஜென்ட் போடணுமா, போட்டு கொடுப்போம். விளம்பரம் எழுத வேண்டுமா, எழுதுவோம். மாநாட்டுக்கு ஆள் திரட்ட வேண்டுமா, திரட்டுவோம். இது செயற்பாட்டு ஆளுமை. ஆனால் இதையெல்லாம் நாம் எதை ஒட்டி செய்கிறோம், எதை நோக்கி செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்கிற பார்வையோடு இணைந்து இயங்குவது முக்கியமானது. அப்படிப்பட்ட இணைந்து ஒரு ஆளுமையாக, கருத்தியலும் களப்பணியும் இணைந்து ஒரு ஆளுமையாக வலுப்பெறுவதுதான் உண்மையான தலைமை பண்பு. அந்த இடத்திலே குறிப்பிடத்தக்க ஒருவராக தோழர் உஞ்சை அரசன் அவர்கள் இருந்தார் என்பதுதான் தோழர்களே நமக்கு வெறுமையை தருகிறது. இந்த இழப்பு நமக்கு பேரிழப்பாக துயரத்தை தருகிறது. அருமை தோழர் உஞ்சை அரசன் அவர்களை நாம் என்றென்றைக்கும் நினைவு கூர்வோம். அவருடைய நினைவை போற்றும் வகையில் அண்ணன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்கள் சொன்னதை ஒட்டி ஒரு அறிவிப்பை நான் செய்கிறேன். அம்பேத்கர் திடலில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற மேல் மாடியில் இருக்கிற அரங்கத்திற்கு தோழர் உஞ்சை அரசன் அரங்கம் என்று நாம் பெயர் சூட்டி அவரை என்றென்றைக்கும் நன்றி உணர்வோடு நினைவு கூர்வோம் என சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.